பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை யாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். இந்த நாளிலே உங்களை யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே அடிமையை அவருடைய வார்த்தை பிரசங்கிக்க என்னை ஒரு கருவியாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவதற்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஒரு அலையில் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட அநேக வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை பாவத்திலிருந்து விடுதலை. ஆமென். இதில் 3 காரியங்களை நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த போகிறேன். இந்த வார்த்தை கவனமாக கேளுங்க. அநேக நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. தேவையில்லாத காரியங்களை நாம் பேசுகிறோம், அதை ஷேர் பண்ணுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. இந்த வார்த்தை மூலமாய் நீங்கள் அனுப்புகிற அந்த செய்தி மூலமாகவும் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும், ஒரு ஆத்துமா மனம் திரும்பும், அதனாலே பரலோகம் சந்தோஷப்படும். ஆமென். முதலாவது, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும். ஆமென். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நல்ல கவனிங்க, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, ஆமென், இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, இந்த தேவ செய்தியை கேட்கிற தேவ பிள்ளை, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும், முதலாவது நீங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். மறுபடியும் விடுதலை ஜெபம், விடுதலை கூட்டம். எத்தனை ட்ரிப்புங்க விடுதலை ஜெபம், விடுதலை கூட்டம் நம்ம நடத்தி கொண்டே இருப்போம். ஒரே ட்ரிப்பு தாங்க, ஒரே தரம் தான் விடுதலை. ஒரு ஆமை சொல்லுங்கள. 1 பேதுரு 3:18 அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி நீதி உள்ளவராய், நல்ல கவனிங்க, நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம், யாருடைய பாவங்களின் நிமித்தம்? நம்முடைய பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே தரம் தாங்க இயேசு கல்வாரி சிலுவிலே நமக்காக ரத்தத்தை சிந்தினார். அவர் கொலை செய்தார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். தேவப்பிள்ளை, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரே தரம் தாங்க விடுதலை. ஒரு ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒரு தரம் விடுதலை ஆக்கப்பட்டால் அவ்வளவுதான், விடுதலை தான். மறுபடியும் ஜெபம், விடுதலை ஜெபம், விடுதலை விடுதலை விடுதலை. எத்தனை ட்ரிப்புக்கு விடுதலை? ஒரே தரம் தாங்க கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு விடுதலை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. நம்ம முதலாவது விடுதலையாக்கப்படும் பொழுது அடுத்தது என்ன நடக்கிறது? 2வது, தேவனுக்கு அடிமைகள் ஆகியிருப்போம். உலகத்திற்கு அடிமை அல்ல, பிசாசுக்கு அடிமை அல்ல, தேவனுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். அதிலே பாருங்க, 2வது அழகா சொல்றார் பாருங்க இந்த வசனத்துல, நாம் தேவனுக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும். ஒரு அலையில் சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பார்வோன் ஜனங்களை அடிமையாய் நடத்தினான். ஜனங்களின் குரல் கர்த்தர் கேட்டார். கர்த்தர் அடிமைத்திலிருந்து ஜனங்களை மீட்டு இயேசுவுக்கு ஆராதிக்கிற அடிமைகளாய் நாம் மாறினோம். ஒரு அலையில் சொல்லுங்களேன். அடிமைகளாய் இருந்த, பார்வோனிடத்தில் அடிமைகளாய் இருந்த, பாவத்தில் அடிமைகளாய் இருந்த நம்மை தேவனுக்கு அடிமையாய் ஜனங்களை கர்த்தர் மாற்றினார். ஒரு வேளையில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்கிறது பாருங்க. 3வது, பரிசுத்தமாக்குதல் கிடைக்கும் பலன் நித்திய ஜீவன். ஒரு வேளையில சொல்லுங்களேன். ஆமென். அடுத்தது என்னவா? பரிசுத்தமாக்குதல். பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவும் முடியாது. அது
எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த வசனத்தில் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஒரு நிலை சொல்லுங்கள, நமக்கு கிடைக்கிற பலன் நித்திய ஜீவன். அதற்காக பிரயாசப்படு. இந்த உலகத்துல வாழணும், நான் பெரிய ஆள் ஆகணும், சம்பாதிக்கணும், ஆமென், ஐஸ்வர்யனா இருக்கணும், அதை பிரயாசப்படாது. உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிற காரியங்களுக்கு நீ பிரயாசப்படு. ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல, நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படும் பொழுது தேவனுக்கு அடுத்தது நீ தேவனுக்கு அடிமைகளாய் வருகிறீர்கள். 3வது, நீ பரிசுத்தமா ஆகிறீர்கள். அந்த பரிசுத்தமா ஆகிறதுனாலே அதற்கு கிடைக்கிற ஒரு பலன் தான் நித்திய ஜீவன். ஒரு நிலையில் சொல்லுங்க. ஆமென். யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்குறீங்களோ, ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டு பாவத்துல இப்படி அப்படி வாழ்ந்தீங்கன்னா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரலோகம் போக முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரே தரம் தாங்க பாவத்திலிருந்து விடுதலைனா விடுதலை முடிஞ்சு போச்சுங்க. அடுத்த பிறகு இன்னொரு ட்ரிப்பு பாவத்திற்காக விடுதலை, இன்னொரு பாவத்திற்கு ஜெபம் கூட்டும், அப்படி அல்ல. ஒரே தரம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். அதுதாங்க உண்மையான டெலிவரன்ஸ். ஒரு அலையில சொல்லுங்க, இந்த செய்தி கேட்கிற தெய்வப்பிள்ளை, உலகத்தில் நம்ம எதையும் கொண்டு வந்ததுல கொண்டு போவதும் கிடையாது. நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே தான் போக போறோம். ஆனால் இருக்கிற காலகட்டத்திலே ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்காக எழும்புவோம், ஆத்தும ஆதாயம் செய்வோம். உங்களால் முடிந்த காரியங்களை கர்த்தருக்கு செய்யுங்க. உங்க மூலமா ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படட்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வைராக்கியமா வாழுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.